பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 40 முதல் 42 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 40வது அதிகாரத்திலே தேவனுடைய மக்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் கடந்து வருவதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஏசாயாவின் வாழ்க்கையின் பிற்காலத்தில் இந்த அதிகாரங்கள் எழுதப்பட்டன. ஏசாயா காலத்துக்கு 150 வருடத்துக்கு பின் நடைபெறப் போகிற பாபிலோனிய சிறைபிடிப்பின் போது யூதர்களுக்கு நம்பிக்கையும் ஆறுதலும் அளிப்பதற்காக தேவன் இந்த தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தினார். இவற்றில் வரப்போகிற மேசியா கிறிஸ்துவானவர் அவருடைய வருங்கால ஊழியங்கள் பற்றிய எல்லா வெளிப்பாடுகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், இந்த தீர்க்க தரிசனங்களில் யூதர்களின் பாபிலோனிய சிறையிருப்பு, அவர்கள் மீட்கப்பட்டு நாடு திரும்புவது ஆகியவை ஏற்கனவே நிறைவேறிவிட்டன. இயேசு கிறிஸ்துவானவர் இங்கிருந்து பிறந்து வாழ்ந்த அந்த காரியங்களில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டன. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இன்னும் வருகை மாத்திரம் இன்னும் மீதி இருக்கிறது. கர்த்தருடைய விடுதலையும் மீட்பையும் மகிமையும் இந்த அதிகாரங்கள் வருகின்றதான பின்னால் வருகின்றதான அதிகாரங்கள் தெரிவிக்கிறது. மகிமை உண்டாவதாக. தேவனுடைய தண்டனை காலம் முடிந்து ரட்சிப்பும் ஆசீர்வாதம் உள்ள காலங்கள் வரப்போகின்றன. எனவே என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்ற சத்தத்தை ஜொனிக்க பண்ணுகிறதை நாம் காண முடியும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், நமது வாழ்க்கையிலே துன்பங்களை அனுபவிக்கின்ற வேளையிலே கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்கு உண்டு. நம்மை விடுவிக்க போதுமானவர். அதை நாம் அறிந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது நாமும் கூட சரியான விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் ஆறுதலின் தேவன், நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன். துன்பப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாக அங்கே அனுப்பப்பட்டேன் என்பதை 61 அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இங்கே வனாந்திரத்தில் கூப்பிடுடைய சத்தத்தை நாம் கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியில் நம்முடைய தேவனுக்கு பாதை செவிப்படுத்துங்கள் என்கிற சத்தம். சிறைப்படுத்தி போகப்பட்டதான யூதர்களின் மீட்பு, வரப்போகிற மேசியாவிலும் ரட்சிப்பிலும் நிறைவேறுதல், புதிய வானம் புதிய பூமி இவற்றிலான சம்பவங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் புதிய பாட்டில் யோவான் ஸ்நானகன் இங்கு நிறைவேற்றுகிறதை நாம் காண முடியும். ஏனெனில் அவர் இயேசுவுக்கு முன்னோடியாக வந்தார் என்பதை மத்தேயு 3 அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மார்க்கு 1 அதிகாரத்திலும் லூக்கா 1 அதிகாரத்திலும் யோவான் 1 அதிகாரத்திலும் காண முடியும். கர்த்தருடைய வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ண மனம் திரும்புதல் தேவை என்பதை யோவான் ஸ்திரமாக சொன்னார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து அவர்களை விடுதலையாக்கின பொழுது தேவனுடைய மகிமையை காண்பார்கள். தமது மகிமையை இயேசு கிறிஸ்துவிலே நாம் காண முடியும். மீண்டும் ஒரு 2ஆம் வருகையிலே மகிமையோடு வெளிப்படுவார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தும் பலவீனமும் அழிவுக்குரியது, முடிவு உண்டு. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்றைக்கும் அது அழியாதது. வாக்கு தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக.
கர்த்தராகிய ஆண்டவர் சாலியாக நமக்கு முன்பாக வருவார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்ப்பார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களை எல்லாம் தியானிக்க ராஜா நமக்கு கிருபை செய்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவது. கர்த்தரை காத்திருக்கிற புதுபலன் அடைவார்கள் என்பதை கடைசி வசனம் தெரிவிக்கிறது. அவர்கள் கழிவு போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சூழ்ந்து போகார்கள். அருமையான வசனம் நம்மை பலப்படுத்துவதாக. 41ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலின் ஆதாரபாளரை குறித்து நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேலின் தேவனைப் போல தமக்கு வல்லமையும் தங்களின் ஞானம் எதிர்காலத்தை குறித்த அறிவு போன்ற உண்டா இல்லையா என்பதை நிரூபிக்கும்படியாக தேசங்களுக்கு சவால் விடப்பட்டுள்ளது. தேசங்களை மேற்கொண்டு இஸ்ரவேலை பாதுகாத்து தேவனுடைய சித்தத்தினை செய்யும்படி ஒரு மனிதனை தேவன் எழுப்பப் போவதாக கோரேஸ் பிறப்பதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்தது இந்த பகுதி நமக்கு தெரிவிக்கிறது. பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து யூதர்களை விடுவித்த பெர்சியா ராஜாவான கோரேசை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவர் தாமே முன்குறித்த யாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆம், நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என்று அழைக்கிற சத்தத்தை 8வது வசனத்தில் பார்க்கிறோம். என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என் சந்ததியே என்று ஆண்டவர் அழைக்கிறார். நான் பூமியின் கடையாந்திருந்து உன்னை அழைத்தேன், தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். 42ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரனை குறித்ததான காரியம். பரிசுத்தாவின் பலத்தினாலே மேசியா பரிசுத்த நீதியையும் தெய்வீக சத்தியத்தின் உபதேசங்களையும் தேசங்களுக்கு கொண்டு வருவார். அவருடைய ஊழியம் சுவிசேஷத்தன்மை வாய்ந்தது. கிறிஸ்துவின் நாமம் தெரிவிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த ஊழியம் உண்டு. கட்டளை நிறைவேற்றும்படி தம் சீஷர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்தார். பரிசுத்தாவியினால் அவர் தாமே பலப்படுத்தினார், அபிஷேகம் பண்ணினார். ஜாதிகளுக்கு ஒளியாக அவர் தாமே அவர்களை கொண்டு வந்தார். அந்த துதிப்பாடலோடு இந்த அதிகாரம் நிறைவேறுகிறது. கர்த்தருடைய பிரசன்னத்தை இந்த வசனங்களை தியானிக்கும் ராஜா நம்மோடு இருந்து மகிமையான காரியம் செய்து வருவாராக. ஆமேன், ஆமேன்.